தெய்வமா மதிக்கணும். போத செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்களாம் இந்த தொழிலை பெத்த தாய் மாதிரி நினைச்சு பாக்குறோம். அதனாலதான் ஆண்டவன் கஞ்சி ஊத்துறேன். உங்களை மாதிரி அன்பு நெஞ்சங்களை நிறைய நாங்க சம்பாதிக்க முடியுது. அப்பனா செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு யாராவது துரோகம் பண்ணா நம்மளுக்கு கோவம் அப்படி வரும். அதே மாதிரி மைசெட்டுக்காரவங்க அந்த தொழிலை தெய்வமா பார்க்கணும். சில மைசெட்டுக்காரவங்க என்னமா பப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி படுத்து கிடக்கிறது, அவங்க தண்ணியை போட்டது இல்லாம எங்க தொண்டை தண்ணியை வாங்குறது. இந்த 2-3 நாளா நாங்க செத்துட்டோம். நாடகத்துக்கே வரக்கூடாத ஒரு முடிவுக்கே வந்துட்டோம். இனிமே நாடகமே ஆடக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு மனவேதனை ஆயிருக்கு பாருங்க. கடைசியில ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என்னையா நேற்று நாடகக்காரவங்க என்னையா பண்ணாங்க, கடைசியில குறை எங்களை தான் சொல்லுவாங்க. மைசெட்டுக்காரவங்க குறை சொல்லுவாங்களா? நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், மைசெட்டுக்காரவங்களும் குறை சொல்ல மாட்டோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், மன திருப்தியோட சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். முகத்துல அதிகாரம் போட்டு சொன்னா அது பழிக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க. அதிகார சுகத்தோட நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க எங்க குரலை காப்பாற்ற